மேம்படுத்தலாமா? இந்த செப்டம்பர் மாதத்தில் இன்னும் அதிகமாக ஆண்டுடைய பாதத்தில் அமர, அவரை சார்ந்து கொள்ள, அவர் நிலைத்திருக்க, கொடியாய் படர தேவன் நமக்கு கிருபை செய்வார். பாதும் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உங்க நன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்க நன்பு உள்ளம் பொங்குதே. ஆண்டவர் மேல யாருக்கு அதிகமான அன்பு இருக்கிறதோ அவர்கள்லாம் அவருடைய பாதத்தில் பணிய ஓடி வருவார்கள். எந்த சூழ்நிலையும் ஹalleluya, அவரை கண்டடைத்தக்க நேரம் எவைகளெல்லாம் உண்டோ அவைகளெல்லாம் ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுவார்கள். அந்த அளவுக்கு நான் உண்மை நேசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அந்த அளவு உங்களுடைய அன்பு என் உள்ளத்தில் பொங்குதாண்டவரே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே சருளே, வரும் பொருளே, பரிசுத்தமே, பாடல்கள் ஈந்தளித்தே, பாதும் பணிந்தேனாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே? ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயா, புது பலத்தால், புதிய கிருபையால், புது பாடலா எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த மாதத்துக்கு வேண்டிய புது எண்ணெய், புது அபிஷேகம், புது பலன், புது கிருபைகள் நம்ம மேலே வந்து இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், புது எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியா, புது ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. எத்தனை நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது. ஹalleluya, நெருக்கத்தில் ஒருத்தரும் கூட இல்லைங்க. நெருக்கத்தில் நம்மை நெருங்கி வந்தவர் நம்முடைய ஆண்டவர், நமக்கு உதவி செய்தவர். இந்த மாதங்களிலும் ஆண்டவர் எல்லா நெருக்கத்தையும் உங்களை விட்டு எடுத்து போவார். நீங்க உங்களை அளவிடவே மாட்டாரு. உங்களை திக்கற்றோராக விட மாட்டாரு. வேறு கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்கு பாடி நல்லவர் ஆண்டவர். எங்கள் நெருக்கத்தில் நீ தூரமா இல்லைங்க ஆண்டவரே. கைத்தட்டி சிரிக்கலப்பா, மனிதர்களை போல அல்ல, நெருங்கி வந்து உதவி செய்தி இசை கெட்டு அழைத்திட விடலப்பா. அழைந்திடாமல் தீவிரம் வந்தெல்லை தாங்குகிறேன், தீவிரம் வந்தெல்லை தாங்குகிறேன். பாதும்
உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை தீவிரமாய் வந்து தாங்குங்கப்பா, விடுவீங்க ஆண்டவரே. உள்ளம் பொங்குதே ஏசையா, உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு. இந்த மாசம் இளைப்பாறுதலான மாதம். மது கோலு தாடியோ ராஜா, ஆண்டுடைய சமூகம் வாழ்க்கை கூடவே வரப்போகுது. அது தேற்ற போது ஆண்டோட பாதத்துல ஆண்டோடைய பிரசனம் தேற்றுகிறதாய் ஆற்றுகிறதாய் இருக்கிறது. கனிச்செடி நிலைத்திருக்கும் கொடியாயடியே வடநிலங்க. அப்பா உங்களோட பின்னி உங்களோடு கூட படர்ந்திருக்கிற அந்த அனுபவத்தை இந்த மாதத்தில் எங்களுக்கு தாரம் ஆண்டவரே. கீழே நறுக்கி நம்மோடு கூட சேர்ந்திராதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் எடுத்து கொடுங்க என்னை விட்டு. கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வேன், கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வேன். பாதும் பணிந்தே என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உங்கள் அன்பு உள்ளம் பொங்குதே. எத்தனை பேர் சொல்லி ஆண்டவரே, உங்க பாதத்துல வரும்போது நேசிக்க வேண்டியவெல்லாம் உலகத்துல அவங்களை தேடி போன போது எங்களை நேசிக்கலப்பா, கஷ்டத்துல உதவல ஆண்டவரே, எங்களை வெறுத்தார்கள். ஆனால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உங்க பாதத்துல ஒன்றும் இல்லாமல் எல்லாவற்றையும் விழுந்து உடைக்கப்பட்டு நுறுக்கப்பட்டு வரும்போது என்னை வெறுக்காதவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. உன் பாதத்துல வந்திருக்கிற எங்களை உங்களுடைய அன்பினால் எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதய தெய்வமே நீ எனது இறைவாரு. சொல்லுங்க பார்க்கலாம். என் இதய தெய்வமே நீ எனது இறைவா. உள்ளத்தில் ஆழ்த்து நாம் நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் இயேசுவே. உங்க முகத்தை பார்க்கணும். சமூகம் என்று கண்டிடுவே, சமூகம் என்று கண்டிடுவே. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல அப்படிப்பட்ட ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நேசத்துல ஹல்லேலூயா நாம் பெருகுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்துல தான் உண்மையான ஆறுதல் சமாதானம் உண்டு. சங்கீதம் 16:8-10 வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கும்போது ஒருத்தர் நம்ம வாசிக்கவே முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவர் வலது பாரசியத்தில் நம்ம அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை தம்முடைய மகிழ்ச்சியினாலே, ஆறுதலினாலே, சமாதானத்தினாலே கர்த்தர் நிரப்புவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து நாம் தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா.
Thank you, Jesus. Hallelujah. F minor. E. F. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, நம்மை நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் காத்திட்டாரே, நம்மை நாளுக்குள்ள புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வைச்சார். வாக்கு தத்தம் இருந்து விட்டாய ஓஹோ, வார்த்தையால சொன்னதெல்லாம் வாக்கு தத்தம் தந்து விட்டார் வாழ்க்கையை. ஓஹோ, வார்த்தையால சொன்னதெல்லாம் புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. ஆமே, புதிய மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றப் போகிறார். ஏன வசனம் அதை சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஓ ஹalleluya, அவன் புது சிசியா இருக்கிறான். பழையவைகளெல்லாம் கடந்து போய் நாமே வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்ன உயர்த்தினாரே. வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என்ன உயர்த்தினாரே. எதிரியின் கண்கள் முன்ன விருந்தொன்ற வச்சாரையா, தலைய என்னையால அபிஷேகம் செய்தாரையா. வாக்கு தத்தம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. வாக்கு தத்தம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. என்று சொல்ல போகிறோம். கடந்த நாட்களில் கல்வணி போவோம். காத்திட்டாரே, என்னை நடத்தினாரே. எனது 8 மாதங்கள் நம்மை காத்திட்டார். கஷ்டமான சூழ்நிலை நம்மை நடத்திட்டார். இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்மை நிறுத்திருக்கிறார். ஆமே, இந்த மாதத்துக்கு வேண்டிய தரிசனங்களை, திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. சோர்ந்து போகாதீங்க. கடந்த நாட்களில் கண்மணி போ காத்திட்டாரே, என்ன நடத்தினாரே. கடந்த நாட்களில் கண்மணி போ காத்திட்டாரே, என்ன நடத்தினாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய. எத்தனையோ பேர் இந்த நாளை பார்க்க முடியல. ஆண்டவர் நம்முடைய காலை இந்த புதிய மாதத்துல வச்சாரே. புதிய நாளுக்குள்ள என் கால பதிய வச்சா. புதிய தரிசனத்தை, புது தரிசனம். ஆமே, வாக்கு தத்தம். இந்த மாதத்துக்கு வேண்டிய திட்டங்கள், தரிசனங்கள், என்ன செய்யணும், என்ன பண்ண, எல்லாவற்றையும் கர்த்தர் தருவாராக. கண்களால் காண செய்தா. வாக்கு தத்தம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் கண்கள் காண செய்தா. புதுசா புத்தம் புதுசா என் வாழ்க்கை மாறிடுச்சு. புதுசா புத்தம் புதுசா என் உலகமே மாறிடுச்சு. பழைய மனுஷனை துரத்தி போட்டேன், புதிய தரிசனம் பெற்றுக்கொண்டேன். பழைய மனுஷனை துரத்தி போட்டேன்,
புதிய மனுஷன். கைகளை தட்டி வாக்கு தத்தம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். வாக்கு தத்தம் தந்து விட்டா, என் வாழ்க்கையை உயர்த்தி விட்டா. வார்த்தையால சொன்னதெல்லாம் என் கண்களால் காண செய்தார். எல்லாம் கைகளை தட்டி ஆமென். வெட்கப்பட்ட இடங்களிலே தூக்கினாரே, என உயர்த்தினாரே. ஆமாவா, செஞ்சாரா? நம்ம வெட்கப்பட்ட இடங்களிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி உயர்த்தினார். ஒருவேளை இன்னும் நீங்க இருக்கிறீங்கன்னா, இந்த ஆராதனையின் பிரசனம் உங்களை அந்த இடத்திலிருந்து தூக்கி உங்களை உயர்த்தி வைக்கும். வெட்கப்படவே விட மாட்டாராமே. எதிரியின் கண்கள் முன்னே விருதொன்ற வச்சாரையா. திருக்கதர்சனமா நடக்க போகுது. என் தலைய என்னையால அபிஷேகம். சொல்லுங்க சொல்லுங்க. எதிரிகள் கண் முன்னே, எதிரில் கண்கள் முன்னே விருந்தொன்ற வச்சாரையா. என் தலைய என்னையால அபிஷேகம் செய்தாரையா. இந்த வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கை நடக்க போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை இணையால் அபிஷேகம் பண்ணி நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வழியை செய்கிற தெய்வம் இந்த மாதத்தில் நம்மோடு கூட இருந்தவர் நடத்துவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய நெருக்கங்களை நாம் அறிந்தவர். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மோடு கூட அவர் வரப்போகிறார். எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈமையினரை காண்பவரே எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. இல்லடி உனக்கு என்ன வருதோ போடுங்க. Thank you Jesus. கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை விட்டுற மாட்டாரு. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் உங்களை காண்கிறவர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீ, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீ, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, காப்பவரே. நன்றி ராஜா இயேசு ராஜா. சொல்லலாமா? நன்றி ராஜா. ஓஹோ நன்றி ராஜா இயேசு ராஜா. நன்றி ராஜா. என்னை காண்பவரே,
அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். சொல்லலாமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீ அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, நீனும் காப்பவரே, என்னை காண்பவரே, நீனும் காப்பவரே. இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஹல்லேலூயா அவருடைய கண்கள் நம்மை பார்த்து கொண்டே இருக்க போகிறது. இனி சத்துருக்கள் உன் எல்லை வழியா வர முடியாது. ஓ, இனி விபத்துக்கள் வியாதிகள் உன்னை அண்ட முடியாது. ஓ, தேவன் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. உங்களை பராமரிக்கும்படி அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆழுதன் காலங்களை அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. நான் அறிந்த காலமெல்லாம் அறிந்தவர் நீரே, என்னுடைய கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, ராஜா நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதா. தினம் சுமந்து வந்ததோ உங்க கிருபைதா. நம்முடைய பலனால இந்த 8 மாதம் நம்ம கடந்து வரல. எல்லாம் ஆண்டோடைய கிருபை. அதை நீங்க ஆண்டு சமூகத்தில் ஒத்துக்கும் போது தான் நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. என் ஞானம், என் பலன், என் திறமை அப்படிலாம் சொன்னீங்கன்னா இந்த மாதத்துல உன்னால நகரவே முடியாது. எல்லாம் கை வைத்து ஆண்டவரே, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. நான் நடந்த பாதைகளை அறிந்தவர் நீரே, என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. நான் நடந்த பாதைகளை சூழ்நிலையெல்லாம் அறிஞ்சவர் நீரப்பா. என்னையும் இதுவரைக்கும் நடத்தி வந்தீரே. உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு போதும், உங்க கிருபை எனக்கு போதும், உங்க தயவு எனக்கு போதும். நல்லவரே, வல்லவரே, கிருபையுள்ளவரே, ராஜா நல்லவரே, நல்லவரே, கிருபையுள்ளவரே. என்னை நடத்தி நடத்தி தினம் சுமந்து சுமந்து என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான். என்னை நடத்தி வந்தது உங்க கிருபைதான். தினம் சுமந்து வந்ததோ உங்க கிருபைதான்.
இதுவரை நடத்தினவர் இனிமேலும் ஆண்டவர் ஐயபினேசரா எங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களை நடத்தும் ஆண்டவர். நீர் எங்கள் கைகளை பிடித்து நடத்துங்க ஆண்டவர். ஓ ஹல்லேலூயா. நீங்கள் இல்லைன்னா சில இடங்களை நாங்கள் டார்கெட் பண்ணி சில இடங்களில் போய் நிற்க முடியாதப்பா. நீர் இல்லாமல் அதை நாங்கள் ரீச் பண்ண முடியாதப்பா. சில இடங்களை எங்களால் அடைய முடியாத ஆண்டவரே. நீ இல்லைன்னா சிலது எங்களால் செய்ய முடியாத ஆண்டவரே. நீ என் கூட வாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? எத்தனை பேர் சொல்கிறீங்க என் கூட வாங்க ஆண்டவரே? இந்த மாதம் முழுவதும் ஒரு நிமிஷம் கூட எங்களை விட்டு பிரியாதீங்கப்பா. நானும் ஆண்டவரே உண்மை விட்டு பிரிய மாட்டேன் ஆண்டவரே. உண்மை சார்ந்து கொள்வேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவர் சமூகத்தில் தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையால் நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல தகப்பு உம்மை போல யாரும் இல்லை. நீர் என்னுடைய எபினேசர் ஆண்டவரே. ஜீசஸ். தேவ பிரசனத்தில் ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. அடி ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வு நன்மையா நிறைந்துள்ளதே. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகப்பன் உம்மை போல இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவா இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி. ஒரு கரு போல் சுமந்தீரே. நன்றி. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியது ஆண்டவரே. அற்புதமாய் ஆச்சரியமாய் நீ நடத்தினது ஆண்டவரே. நீ நடத்தின வீதங்களுக்காகவே நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 8வது மாதத்தில் அப்படிங்க 9வது மாதத்தில் அப்படி நடத்தப்படுற காட்சி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றன்றைக்கான என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. ஆமால சொல்லுங்க எல்லாரும். அன்னைக்கு தேவைய ஆச்சரியமா சந்திச்சால ஆண்டவரை கரம் தானே கொடுத்தது. கைகளை வைத்து சொல்லாமா நீ நடத்திடும் விதங்களை நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே எபினேசரே என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி.
நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. சொல்லாமா? ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே எபினேசரே, இந்நாள் வரை இனிமேலும் நான் உங்களை சுமப்பேன், இனிமேலும் நான் உங்களை தாங்குவேன். ஓ எபினேசரே, என் நினைவா இருப்பவரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இதயத்தில் சுமந்தீரே நன்றி 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 நன்றி. கருவோல் சுமந்தீரே நன்றி. நீங்கள் இந்த நாள் வரை சுமந்து வந்த உங்களுடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தீமையும் நினைக்காத ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கும் எனக்கு இருக்கிறார். ஒன்றுமே இல்லாமல் தூங்கி நம்முடைய வாழ்க்கையை நல்ல தகப்பன் பலவிதமான பரிபூர்ணங்களாலே, உச்சிதங்களினாலே, நன்மைகளினாலே, பதவியினாலே உங்களை நிரப்பி உங்களை நடத்த ஒரு போதுமானவராக இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அன்றன்றைக்கான தேவைகள் இந்த மாதத்தில் எல்லாவற்றையும் தேவன் நமக்கு சந்தித்து நடத்துவார். ஏமே அவர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தை இல்லை. ஆச்சரியமாய் அற்புதமாய் கடந்த மாதத்தில் எங்களை நடத்தி வந்தீரப்பா. ஓயாமல் உமக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருந்தாலும் அது உமக்கு ஈடாகாத ஆண்டவரே. தொடர்ந்து நன்றி நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தாரும். திருச்சபை மக்கள் எத்தனை பேர் இருந்தாலும், எத்தனை சொன்னாலும், ஒரு சிலர் மாத்திரமே உங்களுக்கு நன்றி சொல்லும்படி கடந்து வந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இருதயத்தை பாருங்க. இந்த மாதத்தில் உடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஒரு பெரிய பாதுகாப்பு அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். சமாதானத்துக்கு ஏதுவான நல்முடிவுகள் இந்த மாதத்தினுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். கோணலானவைகள் செவ்வையாய் மாறுவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். வியாதிகள், நாச மோசங்கள் இந்த மாதங்கள் அணுகாதபடி சட்டங்கள் நிழலினாலே உடைய பிள்ளைகளை மூடுவீராக. இந்த மாதத்தில் ஊழியங்கள் வளர்ந்து பெருகட்டும். ஓ ஹல்லேலூயா. சமாதானம் உள்ள ஒரு ஜீவனம் பண்ணத்தக்கதான எல்லா கிருபையும் பலனையும் ஒத்தாசைகளையும் பரலோகத்திலிருந்து எங்கள் மேல் அனுப்புவீராக. உம்மை நம்பி, உடைய பிரசனத்தை நம்பி ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஒரு பிள்ளையை போல சுமந்து நடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்தி நன்றி உள்ள இருதயத்தோடு எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்ளலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வரவேற்கிறேன், வாழ்த்துக்கிறேன். அல்லேலூயா. உற்சாகமாக இருக்க, நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாட்களில் தேவன் மேலே வைராக்கியம் உள்ள, கர்த்தரை தேடுகிற வைராக்கியம் உள்ள சந்ததியை கர்த்தர் எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அதில் நீங்களும் நானும் ஆண்டோடு தெரிந்து கொள்வதில், அதனால் அமர்ந்திருக்கிறபடினாலே இருக்கிறோம், நம்ம என்னுடைய தெரிந்து கொள்வதில் இருக்கிறோம் என்று சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமென்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இருக்கிற கொஞ்ச நேரத்தில் சில வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்தை உண்மையா வாஞ்சையா இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசணும், அந்த நாள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆமென். ஆண்டோட வார்த்தை கேட்க ஆயத்தமாக இருக்கிறவங்களாம் கைகளை தட்டி ஹோலி ஸ்பிரிட் 8ஆம் மாதத்து வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். ஹல்லேலூயா. நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். வாசிக்கலாம். யாத்திராகமும் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். யாத்திராகமும் 3:21. துண்டு துண்டா வாசிக்கூடாது. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயை கிடைக்க பண்ணுவேன். கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? இந்த மாதம் நமக்கு தயை கிடைக்க பண்ணுகிற ஒரு மாதம். உங்களை காண்கிற எல்லாரிடத்திலும் கர்த்தர் உங்களுக்கு தயையை கொடுப்பார். புதிய இடமா இருக்கலாம், புது தொழிலா இருக்கலாம், புதிய விஷயங்களா இருக்கலாம், ஒண்ணுமே யாருமே தெரியாம இருக்கலாம். ஆனா அந்த இடங்களில் எல்லாம் தயை பெருத்தவர்களை, தயை கொடுக்கக்கூடியவர்களை கர்த்தர் எழுப்பி தருவார். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமா, இந்த ஜனங்களுக்கு எகிப்தியர் கண்களிலே தயை கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. நல்லா கையை தட்டி நான் ஸ்டாப்பா கையை தட்டணும். ஓ, நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. என் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுடைய வெறுமையெல்லாம் மாற்றப் போகிறார். உங்கள் குறைகள் எல்லாம் மாறப் போகிறது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இன்றைக்கு இந்த வார்த்தையில் இருக்கிற கடைசி பகுதியை மாத்திரம் தியானிக்க போகிறோம். வரக்கூடிய நாட்களிலே தேவனுடைய தயவுகளை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இந்த மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் தான் நாம் தியானிப்போம் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த மாதத்தின் இந்த வருடத்தின் பெரும்பாலான மாதங்களை நாம் கடந்து விட்டோம். இந்த 9வது மாதத்திலே வந்து நாம் நிற்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 9 என்கிற அந்த எண், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு நம்பர். ஆமென். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வரங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆமென், ஸ்தோத்திரம், அர்த்தமுடைய ஒரு அற்புதமான ஒரு மாதத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்கு தத்துவம் உங்களுக்கு வெறுமையெல்லாம் ஒரு மாற்ற போறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. கடந்த 8 மாதங்கள் உங்களுக்கு சில வெறுமைகள் இருந்திருக்கலாம். இந்த 9வது மாசத்துல உங்களுக்கு வெறுமையெல்லாம் மாற்றுவார், உங்களை நிறைவா நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த வசனத்தை கர்த்தர் யாருக்கு சொன்னார் என்று சொன்னால், 400 வருடங்களாய் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள். 430 வருஷம். அதில் 30 வருஷம் அவர்கள் நன்றாய் வாழ்ந்தார்கள். யோசேப்பின் தலைமையில் அவர்கள் அங்கே போய் இருக்கிறார்கள். அந்த 30 வருஷங்கள் அவர் நன்றாய் வாழ்கிறார்கள். யோசேப்பை அறியாத மற்றொரு ராஜா அவன் எழும்பி மற்ற 400 வருடங்கள் அவருடைய சந்ததியாக அவர்களை அடிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. 400 வருடங்கள் தங்களுடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினார்கள். நம்ம ஒரு அடிக்கடி நம்ம தியானித்த ஒரு பகுதி தான். கவனிக்கணும், அவர்கள் எந்த அளவுக்கு அடிமைப்படுத்தினார்கள் சொன்னால், அவள் ஜீவனை கூட அவங்க வெறுக்கிற அளவுக்கு, வாழ்றதை விட செத்து போகலாம் என்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வெறுமைகள் காணப்பட்டது. அவருடைய ஜீவன் கூட அவளுக்கு கசப்பாக இருந்தது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? சில சூழ்நிலையில் கடந்த மாதத்தில் எத்தனை நாள் அப்படின்னு நினச்சிங்க தெரில. என்னடா வாழ்க்கை இது, வாழ்றதை விட செத்து போயிடலாமா அப்படின்ற கசப்புகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்திருந்ததாக ஒருவேளை காணப்படலாம். வெறுமைகள், வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, வெறுமைகள், செத்து போகலாமா என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஒடுக்குதலுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆமென். அப்படின்னா என்னன்னா, இவர்கள் ஆளுகிறவர்களாய் அல்ல, இவர்கள் பதவியில் உள்ளவர்களாய் அல்ல, இவர்கள் சுயாதீனம் உள்ளவர்களாய் அல்ல. ஆமென். இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். வேறொருவன் தான் தன்னை ஆள வேண்டும். ஆமென். ஏன் வெறுமை? இன்றைக்கு இந்த வெறுமையெல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுக்கு கீழே 10 பேரை வச்சு நீங்கள் அவங்கள ஆளுகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை அதிகாரியா உங்களை ஆளுகிறவர்களாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றப் போகிறார். ஆமென்.
ஹல்லேலூயா. அவளை ஒடுக்கினார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. சங்கீதத்தில் இப்படி வாசிக்கிறோம், ஒடுக்கப்பட்ட யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இருக்கிறதையும் யாரோ ஒரு சூழ்நிலை மனிதர்கள் உங்களை ஒடுக்கி உங்களிடத்தில் இருக்கிறதையும் ஒன்றுமில்லாமாக்கி உங்களை வெறுமையாக்கலாம். பாஸ்டர் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, ஏதோ கொஞ்சம் இருக்குதுன்னு நினச்சேன், ஆனால் இந்த கடன் வந்து என்னை ஒடுக்கிச்சு பாஸ்டர், இந்த தேவை வந்து என்னை ஒடுக்கிச்சு பாஸ்டர், என்னை வெறுமையாக்கிச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் நிற்கலாம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உன்னை ஒடுக்கிறவனை கர்த்தர் ஒடுக்குவா. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. உன்னை ஒடுக்கின பிள்ளைகள் உன்னிடத்தில் குனிந்து வந்து கையை தட்டுங்க பார்க்கலாம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 60ஆம் அதிகாரத்தில் குனிந்து வருவார்கள் உன்னை ஒடுக்கினவர்களுடைய பிள்ளைகள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி நியாயம் செய்கிறார் பாருங்க. உன்னை இவங்க ஒடுக்கி இருப்பாங்க, அந்த காலம் கடந்த காலமாக ஆயிடுச்சு. ஆமென். ஆண்டவர் இப்போ அதை பழித்துக்க போகிற எப்படி தெரியுமா? உன்னை ஒடுக்கணும்னு கடந்து போயிட்டான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆனால் ஆண்டவர் விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் விட மாட்டார். உன்னை ஒடுக்கணும் பிள்ளையும் காலில் வந்து விட வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான ஒரு ஆண்டவர் இல்லை. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஆண்டவர். ஆமென். அப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். அவருடைய ஜீவனவர்களுக்கு கசப்பாக இருந்தது. அவருடைய ஆளோட்டிகளை வைத்து, ஆமென் சொல்ல மாட்டீங்களே, ஆளோட்டிகளை வைத்து ஆடு மாடுகளை போல அவர்களை அங்கே நடத்தினார்கள். அவங்க வாழ்க்கையில் ஒரு பெருக்கம் இல்லை, அவங்க வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரே ஒடுக்குதல் தான். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருந்த சூழ்நிலையிலே கர்த்தர் மோசேக்கு தரிசனமானார். கையை தட்டுங்க பார்க்கலாம். இவாரா ஹந்தாராதா. தேவன் நம்ம எவ்வளவா நேசிக்கிறார் தெரியுமா? எவ்வளவாய் நேசிக்கிறார் தெரியுமா? 400 வருடங்கள் அவ்வளவாய் ஜீவன் கூட கசப்பாய் இருந்தது. ஆமென். வாழவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையை அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தேவன் மோசேக்கு எப்படி தெரியுமா தரிசனமானாரு? பஞ்சு மெத்தையில் அல்ல, முள் புதரில், அதுவும் எரிகிற முட்புதரில். ஆமென். ஆண்டவர் தன்னை எப்படி காண்பிக்கிறார்? என் ஜனங்கள் எவ்வளவாய் வேதனைப்படுகிறார்கள். ஆகவே இவருக்கு தரிசனமாகும் போது அப்படியே மேகத்தில் இருந்து அல்ல, ஏராளமான தேவ தூதர்கள் வான சேனைகளோடு அல்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வனாந்தரத்திலே எரிகிற முட்செடி நடுவிலே தன்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் வெளியிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அல்ல. புராணங்கள், கதைகள், மதங்கள் என்று சொல்லப்படுகிற காரியங்களை நீங்கள் பாருங்கள். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா கூப்பிடுவாங்க கடவுளை. அவர் மேஜிக் மாதிரி வருவார், தூரத்தில் இப்படி கையை காட்டுவார், அவ்வளோதான், சரியாக போயிடும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படியே இல்லை. நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோட இருக்கிறேன், நீ அக்கினி நடக்கும் போதும் நான் உன்னோட இருக்கிறேன். நீ வேகாதிருப்பாய், நீ முழுகி போவதில்லை, நீ முழுகி போக மாட்ட, நீ எரிஞ்சு போக மாட்ட. அக்கினி நடுவுல இறங்கி வருவாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எவ்வளவு ஒடுக்குங்கள். ஆமென். அப்போ ஏன் தேவன் மோசேக்கு முட்செடியிலே தன்னை தரிசனமாக காட்ட வேண்டும்? ஏன்னு சொன்னால், என் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், இப்படியாக ஒடுக்கப்படுகிறார்கள். ஆகவே மோசே என்று சொல்லி கூப்பிட்டு அதிலிருந்து தன்னை அவர் வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் அழுகையின் சத்தம், அவருடைய கூக்குரலின் சத்தம், அவருடைய புலம்பலின் சத்தம், ஓ ஹல்லேலூயா, என் சந்நிதியில் ஏற்றிட்டு என் காதுகள் கேட்கிறது. மகனே நீ போவியா அப்படி சொல்லி அவனை அழைத்தார். ஆமென். அழைத்தாங்க, அவனை அனுப்புகிறார். அனுப்பும்போது ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அங்கே நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த ஜனங்களை ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. முன்பதாகவே அவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லியிருந்த வசனம் தான் இது. எல்லாத்தையும் விலக்கி காட்ட நேரம் இல்லை. அங்கே போகிறான், 10 விதமான வாதைகளை அற்புதங்களாய் அங்கே செய்கிறான். அங்கே செய்து தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கிறான். ஆமென். கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல், கர்த்தருடைய பாரம். ஆமென். முச்செடியின் எழுந்தருளின தேவனுடைய தயவு. ஆமென். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முச்செடி எழுந்தருளுடைய தயவு. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய தயவு பாருங்க. ஆமென். சரி, போகட்டும். ஆக அப்போ ஒரு சம்பவம் நடக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது என்ன சம்பவம் தெரியுமா? நல்லா கவனிங்க. 10வது வாதையை தேவன் செய்கிறார். அதுவரை பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. சில நேரங்களிலே உங்கள் சத்துருக்களை இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார். சோர்ந்து போவாத, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போறான்னு அர்த்தம்.
பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்கள் சத்துக்குன இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துவார். ஒன்றும் நடக்கவே நடக்காது. ஆனால் கர்த்தர் உங்க கூட தான் இருப்பார். உங்கள் அபிஷேகம் உங்க கூட இருக்கும், வாக்குத்தத்தம் இருக்கும். ஆனால் ஒன்றுமே நடக்காது. சோர்ந்து போயிடாதீங்க. அப்படின்னா கர்த்தர் பெருசாக ஒன்று செய்ய போகிறாருன்னு அர்த்தம். விசுவாசிகள் கையை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தர் தானே மோசே அனுப்புனாரு. யார் அனுப்புனா? கர்த்தர் தானே மோசே அனுப்புனாரு. அல்லேலூயா. கையில் கோலை கொடுத்து, இது இனிமேல் உன் கோல் இல்லைடா, என் கோல், இதை வச்சு பெரிய அற்புதம் செய்ய கர்த்தர் தானே அனுப்பிச்சாரு. ஆமென்னு சொல்லுங்களேன். அப்போ உடனே தூக்கி போட்டு முடிச்சுட்டு, உடனே பார்வனை காலி பண்ணிட்டு ஜன்னலை கூட்டிகிட்டு வந்திருக்கலாமே. ஆனால் பாருங்க, அப்படி நடக்கலை. ஒவ்வொரு முதையும் அற்புதம் நடக்குது. சரி, நான் இப்படி விட்றேன் போப்பா அப்படின்றான். அவங்க ஆயுதமாகத்துக்குள்ளே திரும்ப பார்வனை இருதையும் கடினமாகுது. அவன் சொல்கிறான், நான் விட மாட்டேன்டான்றான். அல்லேலூயா. நான் உன்னை விட மாட்டேன். அப்போ சொல்கிறான், நீ சொன்னியப்பா விடுவேன். சரி, அப்போ நீ மட்டும் போ. ஆண்கள் மட்டும் போங்க, பெண்களை விட்டு போங்க அப்படின்றான். அதெல்லாம் முடியாதுப்பா, எங்கள் ஆண்டவர் ஆராதிக்க நாங்கள் குடும்பம் தான் போவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உடனே மறுபடியும் மோசே என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். வேறொரு வாதம் வருது. வேதம் வருதுன்னா, எப்பா நீ கிளம்புப்பா அப்படின்றான். அல்லேலூயா. சரி, கிளம்பலான்னு திரும்ப அவனுடைய இருதயம் கடினப்படுது. என்னடா ஆச்சு உனக்கு, ஏன்டா அனுப்ப மாட்டேற சொல்கிறான். சரி சரி, ஆண்களும் போங்க, பெண்களும் போங்க, உங்கள் பிள்ளைகளை மட்டும் இங்கே விட்டு போ அப்படின்றான். அதெல்லாம் முடியாதுப்பா, நானும் என் குடும்பம் என் பிள்ளைகளும் தேவனை ஆராதிக்கணும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. ஃபேமிலி ஆராதிக்கணும். சரி சொல்லி திரும்ப வேற ஒரு வாதையை மோசே மூலமாய் கர்த்தர் அனுப்புகிறார். அல்லேலூயா. உடனே எப்பா நீங்கள் கிளம்புங்க அப்படின்றான். அல்லேலூயா. மேலோட்டமாக பார்க்கும்போது விளையாட்டு மாதிரி இருக்கும். அப்புறம் அவன் என்ன பண்ணுறான்? திரும்ப அவனுக்கு இருதயம் கடினப்படுது. மோசே போகிறான். என்னடா அவனுக்கு பிரச்சனை, ஏன்டா எங்களை அனுப்ப மாட்டேற? அவன் சொல்கிறான், ஆமென்னு சொல்ல போகலாம், நீயும் போ, பெண் பிள்ளைகளும் பண்டடிகளும் போட்டோம், ஆண்களும் போட்டோம், பெண்களும் போட்டோம். அல்லேலூயா. பிள்ளைகள் கூட கூட்டிகிட்டு போ, ஆனால் அவன் மிருக ஜீவத்தை மட்டும் அங்கே விட்டு போன்றான். கண்டிப்பாக நான் இருந்தேன்னா இந்த 3 இடத்துல போராடி, 2 இடத்துல போராடிப்பேன். இந்த இடத்துல என்ன பண்ணுவேன்? மிருகம் தானே, சரி விட்டுட்டு என்ன பண்ணியிருப்பேன்? சரி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு என்ன பண்ணியிருப்பேன்? வாடா போகலாம் அப்படின்னு போயிருப்பேன். ஆனால் அவன் அங்கே சொல்கிறான், நானும் என் குடும்பம் என் பிள்ளைகளும் மாத்திரம் இல்லை, என் மிருக ஜீவன்களும் தேவனை ஆராதிக்க போகணும், தேவனுக்கு பலியிட வேண்டும், தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஆமென்னு சொல்ல மாட்டேறீங்களே. மறுபடியும் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். சில நேரங்களில் உடனே அற்புதம் நடக்கும்போது என்ன நடக்குன்னா, ஒரு சின்ன காரியத்தோடு நடந்துடும். சில நேரம் இருதயத்தை, சத்துருடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறார்னா கர்த்தர் பெருசாக செய்ய போகிறான்னு அர்த்தம். கர்த்தர் எனக்கு பெருசாக செய்வார்னு சொல்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமேன். அல்லேலூயா. நான் எப்பயுமே சொல்கிறத திரும்ப சொல்கிறேன். யுத்தம் சின்னதென்றால் சிறியதென்றால் வெற்றி சிறியது, யுத்தம் பெரியதென்றால் வெற்றி பெரியது. கையை தட்டி ஆமென். அல்லேலூயா. நீ பிரச்சனை ரொம்ப அனுபவிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதம் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், கிறிஸ்து விட்டுறக்கூடாது, கிறிஸ்துவ ஆராதிக்கணும். ஆமென். அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், புரிஞ்சு கொள்ளணும். ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. அப்போ பாருங்க, 10வது வேதம் இதுக்கு மேலே ஆமென் கடைசியாக ஒரு அடி அடிக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் காலி பண்ணுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அவருடைய தலைச்சன் பிள்ளைகள் மொத்த பேரையும் வாஷ் அவுட் பண்ணணும்னு நினைச்சார் ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க விடலை நீ. அல்லேலூயா. 400 வருஷம் ஆமென் என்ன பாடுபடுத்தினேன். இவனுக்கு ரொம்ப பெருகுறாங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் பிறகுற எல்லாம் குழந்தைய வேற கொண்டு எங்கே போட்டேன்? நதியில் போட்டேன். அவனை விடுவேனா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே. 10வது வாதை. சில நேரங்களில் இருதயத்தை கடினப்படுத்துவது கர்த்தர் தான். ஆமென். ஏன்னா அவருக்கு தெரியும், இவனை விட்டுட்டா இந்த ஆசீர்வாதம் கொஞ்சம் ஆசீர்வாதம் தான் வரும். இல்லை இனிமேல் எகிப்து என்ன பண்ணக்கூடாது, இவனுக்கு குறுக்கவே வரக்கூடாது. அந்த மாதிரி இருதயத்தை கடினப்படுத்தி ஆண்டவர் வாஷ் அவுட் பண்ணுறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சத்துருக்கள் இல்லாத ஒரு இளைப்பாறுதலான ஒரு மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு மாற்றி தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அங்கேருந்து தலைச்சி பிள்ளை சங்காரம் பண்ணுறாங்க. ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே. உடனே போன் அனுப்பிடுறான்.
அப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய பொண்ணையும் பொருளையும் கேட்டு வாங்குகிறார்கள். ஆமே, அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? ஆமே. அப்போ தான் அந்த யாத்திராகம் 3வது அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, அல்லேலூயா 21 22 வசனம், அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தின் கண்களை தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயலாரிடத்தில் தன் தன் வீட்டில் தங்கரிடத்தில் வெள்ளி உடைமைகளும் பொன்னுடைமைகளும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குங்கள். அவைகளை உங்கள் குமாரருக்கும் குமாரத்திற்கும் தற்பித்து எகிப்தியரை கொள்ளையிடுவீர்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. அல்லேலூயா. நீங்கள் பட்ட பிரயாசத்துக்கு, நீங்கள் உழைச்ச உழைப்புக்கு, நீங்கள் விட்ட கண்ணீருக்கு, ஆமென், உங்களுடைய அலைச்சல்களுக்கு தேவன் சரியான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் எங்கிருந்தாவது வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க நம்பிக்கையோட நல்லா கையை தட்டி, இது பத்தலையே, நல்லா ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி சொல்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. ஆமென். சரி, பொண்ணோட பொருளோட கொடுத்துட்டாரு, விட்டுலாமா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போன துரத்தின்னு வரான். ஆமென். அல்லேலூயா. அப்பயும் கர்த்தர் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஏன் தெரியுமா? நம்ம முதலே சொன்னது போல், இனி அந்த அத்தியாயம் முடிந்தது, இனி வேறொரு அத்தியாயம் உங்களுக்கு தொடங்குறது. கையை தட்டுங்களேன். செங்கடலுக்கு முன்னாடி வேற, செங்கடலுக்கு பின்னாடி வேற. ஆண்டவர் உங்களை அற்புதம் ஆச்சரியமாக நடத்துவாராக. நான் இதிலே நின்றாதபடி ஒரு 3 உதாரணங்களுக்கு வைத்திருக்கிறேன். நான் வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வெறுமையாக அனுப்பல, அவர் பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கர்த்தர் தந்து அனுப்பினார். உங்களையும் ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது யாருன்னா யாக்கோபு. ஆமே. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 42வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:42. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பியிருப்பேன். தேவன் என் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆமென். இந்த வார்த்தையில் உங்களுக்கு தெரியும் என்று நான் நினைக்கிறேன். யாக்கோபு லாபானுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஏறத்தாழ 20 வருஷம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 20 வருஷம் அவன் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் என்ன பார்க்கணும். இங்கே நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது நமக்கு தெரிகிறது என்ன தெரியுதுன்னா, இந்த லாபான் தன்னுடைய எல்லா வேலையும் முடிச்சுட்டு, நான் என் சொந்த ஊருக்கு போகிறேன், நான் என் பிள்ளைகளுக்காக என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும், என் குடும்பத்தை நான் நிலைநிறுத்தணும், நான் போகணும்னு சொல்லும்போது அவன் ஒரு திட்டம் திட்டினான். என்ன திட்டம் தெரியுமா? பெரிய யுத்த ஆட்களை கூட்டி கொண்டு போய் அவனை அடித்து அவனை கொன்று எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், ஆஸ்திகள் எல்லாம், அவன் சம்பாதிச்ச எல்லா ஆஸ்திகளும், அந்த 20 வருஷம் சம்பாதி ஆஸ்திகள்லாம் பிடிங்கின்னு வந்துடணும் அவன் திட்டமிட்டு இருந்தான். அல்லேலூயா. சொந்த மகளை தான் திருமணம் பண்ணியிருக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே அந்த எண்ணம் இருந்தது. ஆமென். இவன் என்ன செய்கிறான், அங்கேருந்து என்ன செய்கிறான், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தன் மனைவிமார்கள், தன்னுடைய சொத்துக்கள், ஆடு மாடுகள், வேலைக்கார எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறான். ஆமென் சொல்கிறீங்களே? ஆமென். அப்போது பின்னாடியே துரத்திட்டு வந்து அவனை பிடித்து கொள்ள அவன் வருகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆனால் அவனை பின்னாடி வரும்போது ஆமென் ஒரு இரவில் ஒரு ராத்திரி தங்குகிறான். ஆமென். லாபம் ராத்திரி தங்கி இருட்டாயிடுச்சு, இதுக்கு மேலே பிரயாணம் பண்ண முடியாது. அவன் யாக்கோபு வேறு இடத்துல தங்கிறான், இவன் வேறு இடத்துல தங்கிறான், பின் தொடர்ந்து போகிறாங்க. அப்போ கர்த்தர் சொப்பனத்தில் தோன்றி லாபானுக்கு சொல்கிறாரு, அவன் என் தாசன் யாக்கோபு, நீ என்ன பண்ணக்கூடாது, கையை வைக்கக்கூடாது அப்படி சொல்லி அவனை கடிந்து கொண்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபுல்லாக அந்த ஸ்டோரியை உங்களுக்கு விளக்க எனக்கு நேரம் இல்லை. அந்த நேரத்தில் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அந்த வார்த்தையை சொல்கிறான், ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னா நீர் என்னை எப்படி அனுப்பியிருப்பீங்க? வெறுமையாக அனுப்பியிருப்பீங்க. என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீங்க. என்னை வெறுமையாக அனுப்பியிருப்பீங்க. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஆண்டவர் மாத்திரம் உங்கள் கூட இருந்தார்னா ஹல்லேலூயா, நீங்கள் நிரம்பியிருப்பீர்கள். எல்லாவித ஆசீர்வாதங்களினாலே, சந்தோஷத்தினாலே, சமாதானத்தினாலே, அப்போதும் என்கிற மனதினாலே, நீங்கள் எப்பொழுதும் மன்னிப்பின் குணத்தினாலே ஹல்லேலூயா நிறைந்து காணப்படுவீர்கள்.
அவன் சொல்கிறான், ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைண்ணா நீ என்னை வெறுமையாக அனுப்பிச்சிருப்ப. கர்த்தர் கடிந்து கொண்டார், நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார். ஆமென். நான் சொல்கிறேன், அவன் ஸ்டோரி நம்முடைய திருப்பி பார்த்தோம்னா அவன் சொல்கிறான், வெயில் என்னை பட்சித்தது, பனி என்னை பட்சித்தது, வெயிலும் குளிரும் நான் உங்களுடைய ஆட்டை என்ன பண்ணேன், பராமரித்தேன். அல்லேலூயா. களவாட பண்ணினதும் மிருகங்கள் பட்சித்து போட்டதையும் நான் என்ன செஞ்சேன், என்கிட்ட நீ கேட்டு வாங்கினேன். என்கிட்ட என்ன பண்ண, கேட்டு வாங்கினேன். திருடப்பட்டுச்சு, ஏதோ மிருகம் வந்து கடிச்சு ஆடை கொண்டு போயிடுச்சு. ஆனால் அவன் என்ன செஞ்சான், லாபா அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அதை எனக்கு தா அப்படி கேட்டு வாங்கினான். நைட்டும் பகலும், இரவு பகல் என்று, வெயில் பனி என்று சொல்லி அவன் வேலை செய்தான், எல்லாம் பண்ணான். சம்பளத்தை மாற்றினான். எத்தனை முறை தெரியுமா? பைபிள் 2 முறை தான் போட்டுக்குது. ஆனால் அவன் சொல்லும் போது என்ன சொல்கிறான், 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. என்னது? ஆமேன். புள்ளி விடுற ஆடுலாம் உனக்கு, புள்ளி வரி விடுற ஆடுலாம் உனக்கு, பிளெயினாக பிறக்கிறதுலாம் எனக்கு அப்படின்னா. கொஞ்ச நாள் பார்த்தா ஸ்தோத்திரம் எல்லாம் புள்ளியாக பிறந்தது. அவன் உடனே இவன் சொல்கிறான், மாத்துறான் சம்பளத்தை. என்ன சொல்கிறான், இனிமே புள்ளிலாம் எனக்கு, பிளெயினாக வர்றதெல்லாம் உனக்கு அப்படின்னா. கொஞ்ச நாள் போச்சு, எல்லாம் என்ன பண்ணுது, பிளெயினாக பிறகுது, குட்டி போடுது. அவன் பாருங்க, உங்களை வெறுமையாக அனுப்பணும் நினச்சி எத்தனை திட்டமீட்டினாலும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாய் எல்லா சூழ்நிலையும் ஒரு மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை அவன் சொல்லும் போது அழகாக சொல்கிறான். என்ன சொல்கிறான், இப்பொழுது என்னை வெறுமையை அனுப்பிட்டு இருப்பி தேவனின் சிறுமையும் என் கைப்பிரயாசத்தையும் பார்த்து. நிறைய நேரில் என்னை பார்க்க யாரும் இல்லையே, என்னை கண்டுகொள்ள யாரும் இல்லையே, நான் இவ்வளோ கஷ்டப்படுறேனே, இது யாருக்கு தெரியுது அப்படின்னு கண்ணீர் விடுறீங்களே. நான் சொல்கிறேன், உங்கள் சிறுமையும் உங்கள் கைப்பிரயாசத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. அதுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக தருவார். உங்களை வெறுமையாக விடவே மாட்டார் இந்த மாதத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க கைப்பிரயாசத்தை பார்க்குறாரு. ஆண்டவர் என்றைக்குமே சோம்பேறிகளுக்கு உதவி செய்கிற தெய்வமே இல்லை. அது ஒரு 12 குறிப்பு என்கிட்ட இருக்குது, அதை நீ சொல்ல போகிறது இல்லை. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையாக வருது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் வெறுமை அப்படின்னும் போது அதில் ஒன்று ஆமென் சொல்ல மாட்டீங்களே, சோம்பேறித்தனம். பைபிளில் இருக்கு. ஆமென். எருதுகள் இல்லாத இடத்துல களஞ்சங்கள் எப்படி இருக்கும், வெறுமையாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. வெறுமை ஏன் வருகிறது, இல்லாமல் ஏன் வருகிறது? ஆமென். ஹல்லேலூயா. 5 தாளந்து 3 தாளந்து 1 தாளந்து கொடுத்தேன், எல்லாம் டபுள் ஆகினாங்க. ஒருத்த மட்டும் என்ன பண்ணிட்டான், புதைச்சி போட்டான். ஆமென்னு சொல்ல மாட்டீங்களே? ஏன் வெறுமை வருது? சோம்பேறித்தனம், உழைக்க மனது இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். 5 10 ஆக்கினவன், 3 6 ஆக்கினவன், இவனெல்லாம் சொல்கிறான். அநேக பட்டணத்தை கொடுத்து அதிகாரம் ஆக்கிட்டான். ஒன்று புதைச்சி போட்டவனே சிறைச்சாலைக்கு அனுப்பினான். சோம்பேறி எப்பயுமே வெறுமையாக தான் இருப்பான், அவனால் ஒன்றையும் சம்பாதிக்க முடியாது. ஆமென்னு சொல்ல மாட்டேங்க. சரி, இப்படி 12 குறிப்புகள் ஏன் வெறுமை வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. அவைகள் இன்றைக்கு நான் பேசப்போவது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது யாக்கோபு ஒரு கடினமான ஒரு உழைப்பாளியாக இருந்தான், இரவும் பகலும் உழைத்தான். ஆமென். ஆனால் அவனை கூட சொந்தம் என்று கூட பார்க்காம அவனை கூட ஏமாத்தணும்னு நினச்சான் இந்த லாபான். ஆமென்னு சொல்ல மாட்டேறீங்களே? ஆனால் ஆண்டவர் என்ன செய்யலை, அவனை சும்மா விடலை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவனை 2 தனையான ஆசீர்வாதம். கையை தட்டு பார்க்கலாம், நல்ல கையை தட்டுங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு யார் ஏமாற்ற நினைச்சாலும் ஆண்டவர் 2 தனையை ஆசீர்வதிப்பார். அந்த வசனம் கூட எப்படி சொல்லுது பாருங்க. அவன் சொல்லும் போது எப்படி சொல்லுவான், வெறும் கை வெறும் கோல். எப்படி சொல்கிறான், வெறும் கை வெறும் கோலுமான என்ன பண்ணேன், கடந்து போனேன். இப்பொழுதும் 2 பரிவாரங்களுடைய நான். என் கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்லா கையை தட்டுங்க. வெறுமையெல்லாம் மாறுங்க. ஒன்றும் இல்லாமல் பாண்ட ஒன்றும் இல்லாமல் தொடங்கின வாழ்க்கை நன்மையால் நிறைந்துள்ளது. ஒருவேளை இன்றைக்கு கூட, ஒருவேளை இந்த செப்டம்பர் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், ஒன்றுமே இல்லை பாஸ்டர், பாருங்க வெறுமையாக இருக்குது. அக்கௌண்ட்டில் ஒன்றும் இல்லை, பாக்கெட்டில் ஒன்றும் இல்லை, பீரோவில் ஒன்றும் இல்லை, வெறுமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வெறுமையை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருப்பான். வெறும் கையும் வெறும் கோலமாய் இருந்த அவனை தான் 2 பரிவாரங்களுடையவனாய் கர்த்தர் மாற்றினார் என்று சொன்னார். இந்த காலவேளையில் ஆண்டு சமூகத்தில் ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறவங்களுடைய வெறுமையெல்லாம் நிச்சயம் மாற்றுவா, நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவா என்று சொன்னார். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும்.
நம்முடைய ஆண்டவர் இடத்துல நிறைவான பலன் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நிறைவான பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ரூத்துல வாசிக்கிறோம், நிறைவான பலன் உண்டு. ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆக வெறும் கையா போனாயா? இரவோட இரவா ஓடி போனான். தனிமை வாட்டியது, மிருக ஜீவன்கள் பயமுறுத்தியது, கார் இருள், அடுத்தடி எடுத்து வைக்க முடியல, எதிர்காலம் என்னன்னு தெரியாது அவனுக்கு. அப்படி போனாயா? வெறும் கையா போனாயா? ஆண்டவனை வெறுமையா விடல. வெறும் கையா போனவனை வெறுமையா விடல. என் ஆண்டவனை வெறுமையா விட மாட்டாரு. அடுத்து என்ன செய்ய போறது? நடு இரவிலே அப்படியே உட்காந்து கொண்டு இருட்டில் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியல. ஏன் வலது பக்கம் போறதா இடது பக்கம் போறதா தெரியல. மிருகங்கள் பயமுறுத்துது. இதுவரை வீட்டை பிரிந்ததில்லை, இது வரைக்கும் குடும்பத்தை விட்டதில்லை. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி இருந்த அவனை, ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வெறும் கையா போன அவனை திரளான ஆடு மாடு ஒட்டகங்கள் என்று சொல்லி ஹல்லேலூயா 2 பரிவாரமுடைய ஆசீர்வாதமுடைய நான் கர்த்தரை மாற்ற என்று சொன்னான். இன்றைக்கு நீங்களும் உங்கள் எதிர்காலத்தை குறித்த கலக்கத்தோடு கூட வனாந்தரத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டு தனிமையில் நின்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? அப்படிப்பட்ட யாக்கோபை கர்த்தர் வெறுமையை மாற்றி 2 பரிவாரங்கள் ஆசீர்வதிப்பாரானா உங்களுமே இந்த கால வேளையில ஆசீர்வதிப்பார் என்பதை நிச்சயமா நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம்புகிறவர் கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். உங்க சிறுமையும் உங்க கை பிரயாசத்தையும் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்க வெறுமையை மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென். வேண்டினோரெல்லாம் இடைபெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். ஆமென். பரதேசியாய், ஆமென், சுதந்திரவாளியாய் மாற்றிட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் ஏல்ரோயி, அவர் ஏலோகே. ஆமே. நம்மை காண்கின்ற தேவன் உங்க வெறுமையை பார்க்கிறாரு, உங்க தனிமையை பார்க்கிறாரு. அடுத்து ஒண்ணுமே செய்ய முடியாத நிலை அறிஞ்சிருக்கிறாரு. இருள் ஒன்று இருக்குமானால் உங்க வாழ்க்கையில சீக்கிரமா வெளிச்சம் வரும். இருள் நிரந்தரமா இருக்காது. ஒரு விடியற் காலை உங்கள் வாழ்க்கையில வரும். ஒரு விடியற் காலை உங்கள் வாழ்க்கையில வரும். ஆமீன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நிச்சயமா மாறுங்க. உங்க வெறுமையை மாற்றுவா. 2 தனையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். 3வது ஒரு உதாரணத்தை நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். பேதுருவை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு உதாரணமாய் சொல்லுகிறேன். லூக்கா 5வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பும் போது அங்கே சில வசனங்கள் இருக்கிறது. நான் வசனம்லாம் வாசித்த நேரம் ஆடு. ஏன்னா அதிகாலை ஆராதனை மொத்தமே 1 மணி நேரம் தான். அதனால் ரொம்ப பெருசாக பேச முடியாது. ஆகவே உங்களுக்கு ஸ்டோரிலாம் தெரியும். நான் வேகமாக போகிறேன். ஆண்டவர் அந்த கடல் அருகே, கணேசத்து கடல் அருகே அவர் நடந்து கொண்டு போயிருக்கும்போது, ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. அங்கே வெறுமையாய் படகு நின்று கொண்டிருந்ததை கர்த்தர் பார்த்தார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோரி, அவன் நைட்டெல்லாம் மீன் பிடிச்சது கிடையாது. ஃபஸ்ட்டு அவர் பார்த்தது என்னென்னா, வெறுமையாக நின்று கொண்டது 2 படகுகளை அவர் பார்த்தார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? சும்மா நின்றுக்குது படகு. ஏசு போகிறாரு. இந்த படகு யாருத்துப்பா அப்படின்னு கேட்குற. பக்கத்தில் என்ன பண்ணுறான்? வலையை அலசினுக்கிறான். யார்? பேதுரு வலைய அலசிட்டு இருக்கிறான். உடனே போய் இந்த படகு எனக்கு வேணும் அப்படி சொன்ன உடனே அவன் இயேசுவுக்கு அந்த படகை கொடுத்தான். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். இதெல்லாம் பெரிய டாபிக், நேரம் இல்லை. பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். அந்த படகுல ஏறி பிரசங்கம் பண்ண அதை ஸ்டேஜாக யூஸ் பண்ணிக்கிட்டார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அது மேலே ஏறி பிரசங்கிக்கிறார். திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறினார். அதுக்கப்புறம் பேதுருவை பார்த்து கேட்குறாரு, அப்பா நான் உனக்கு ஏதாவது செய்யணுமே, உன் படகு எனக்கு கொடுத்தல இன்றைக்கி ஊழியம் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் என்னதுமா சொல்கிறான்? கதையே சொல்கிறான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இப்போ உங்கள்கிட்ட கேட்ட கூட கதையாக சொல்லுவீங்க. ஆண்டவரே, ஆமென், இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன். என்ன செஞ்சேன்? இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன். நைட்டெல்லாம் வலை போட்டேன். எனக்கு என்னெல்லாம் டெக்னிக் தெரியுமோ எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணேன். ஆனால் என்ன செய்யலை? ஒரு மீன் கூட அகப்படல. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மீன் கூட அகப்படலையா? மீன் பிடிக்கிறவங்க பிடிப்பாங்க. அதில் தேவையில்லாது சின்ன மீனுங்க, பொடி மீன் ஏதாவது ஒன்று என்ன பண்ணோம்? மாட்டோம். அவங்க எதிர்பார்க்குறத விட வேறு ஏதாவது கூட என்ன பண்ணோம்? மாட்டோம். ஆனால் அவன் சொல்கிறான் ஒரு மீன் கூட அகப்படல. அதனால தான் படகு என்ன பண்ணிட்டேன், போட்டேன் தூக்கி ஓரம் கட்டு வெறும் படகா நிற்கிது. நைட்டெல்லாம் கஷ்டப்பட்டேன், வெறும் படகா நிற்கிது. என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு நைட்டு கூட நடந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட நடந்தது கிடையாது. எம்டியாக ஒரு நாள் என் படகு நின்றது கிடையாது.
ஆமென். அதே போல் என் வலையை ஒரு நாள் கூட நான் வெறுமையாக என்ன பண்ணல, வெறுமையான வலையை அலசுந்தே இல்லை. அல்லேலூயா. அலசும் போது அதில் என்ன இருக்கும், குப்பைகள் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், தேவையில்லாத மீன் இருக்கும். வெறுமையாக வலை இருந்ததே கிடையாது. ஆனால் நேற்று ஃபுல்லாக கஷ்டப்பட்டேன். சும்மா போட்டு விட்டு போனால் கூட ஏதாவது மீன் கிடைக்கும். நான் வேலை செய்யாமல் இல்லை, பிரயாசப்படாமல் இல்லை, எவ்வளோ பிரயாசப்பட்டேன். ஆனால் மிஞ்சினது வெறும் போட்டு தான், வெறும் வலை தான். வெறுமையான வலை, வெறுமையான போட், வெறுமையான படகு நிற்குது. ஒரு மீனும் அகப்படலாம் ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், ஏட்ரா போட்ட கையை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படி நீங்கள் ஒன்றை விட்டு கொடுக்கும்போது அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீங்கள் இந்த டேபிள் செய்யுங்கன்னு சொன்னால் நல்லா செய்வீங்க, மீன் பிடிக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாத, ஹல்லேலூயா. அப்படி ஒரு வேளை யோசித்துட்டு இருப்பானா, வாயில் கேட்கல. ஏட்ரா போட்ட அப்படின்னாரு. கொஞ்சம் உள்ளே போன்றாரு, கொஞ்சம் ஆழத்தில் போன்றாரு. இவருக்கு இதெல்லாம் கூட தெரியுமா அப்படின்னு அவன் பார்த்துருப்பான். அவன் சொல்ல மாட்டேறீங்க. ஏன்னா அவன் மீன் பிடிக்கிறவன், சின்ன வயசுலேருந்து மீன் பிடிக்க தெரியும். எங்கே என்ன மீன் மாட்டோம் எல்லாம் தெரியும் பாருங்க. போடா அப்படின்றாரு. போய் நிற்கிறாங்க. நின்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, வலது பக்கத்தில் வலையா போடு அப்படின்றாரு. ஆமின்னு சொல்ல மாட்டேறீங்களா? ஆண்டவர் எப்பயுமே வலது பக்கத்து மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். பெரிய சத்தியம், இப்போ சொல்ல முடியாது. அதை வலது பக்கத்தில் வலையை போடுன்றாரு. இவன் இப்படி பார்த்துருப்பான், என்னடா இது, இவருக்கு என்ன தெரியும், என்ன பண்ணுறாரு இவர், ஒன்றும் புரியலையே. ஆமாம், வலது பக்கத்தில் வலையை போடுனாரு. ஆமின்னு சொல்ல மாட்டேறீங்களா? ஆட போங்க ஆண்டவர், இப்போ தான் வலையை அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். வலையை அலசி அதை அழகாக ஒன்றில் ஒன்று சிக்காமல் அடக்கிற இது இருக்குது பாரு, பெரிய கஷ்டம் அது. எல்லாத்தையும் வச்சுருக்கிறேன். நைட்டெல்லாம் வேறு கஷ்டப்பட்டேன், கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. இப்போ போயிட்டு ஆண்டவர் இது வலையை போடுன்றாரு அப்படிலாம் அவன் சொல்லவே இல்லை. வராமன்னு சொல்ல மாட்டீங்களே? அவன் திறமை, அவனுடைய ஞானம், இதெல்லாம் அவன் பேசல. ஏன் தெரியுமா? அதை தான் ஆண்டவர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. சில பேருக்கு நம்முடைய திறமை, நம்முடைய கிருபை, நம்முடைய நாலேஜ், நம்முடைய பணம், நம்முடைய தொழில், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா தான் புத்தி வரும் நமக்கு. எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன செய்யவே மாட்டோமே, செய்யவே மாட்டோம். நான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்துருக்குறேன். சில பேர் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, ஆண்டவர் இதை பண்ணுறோம் ஆண்டவர் நல்லாவே தெரியும் நீ பண்ண மாட்டேன்னு, அதனால் தரவே மாட்டார். ரொம்ப போராடுறானே இந்த ஆள், வேற ஊழியக்காரன் வேற, இந்த ஆளுக்கு இவனுக்காக உட்காந்து ஜெபம் பண்ணுறான். இவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தானே தெரியும். சரி, ரொம்ப நாள் கேட்டு கிடக்குறான், இவனை பற்றி தெரியும். சரி, ரொம்ப நாள் கேட்குறான், எனக்கு கொடுப்பாரு. கொடுத்தா கொஞ்ச நாள் நான் பிஸி. என்னது ஆண்டவர் அது முதல்ல தெரியும், அதனால தான் உன்னை ஆசீர்வதிக்கல. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, வலையை போடுனாரு. அவன் போட்டான். அவன் அனுபவத்தை அவன் இது எதுவுமே நம்பலை. இதுவே ஃபஸ்ட் டைம். நேற்று ராத்திரி வலை போடும்போது ஆண்டவர் வலையை போனேன், போய் வேலையை பார்த்துன்னு அங்கே போ, அங்கே ஒருத்தன் வியாதி செய்கிறான், போய் சுகமாக போ. எனக்கு தெரியாது மீன் பிடிக்கிறதுக்கு. நான் சின்ன வயசுலேருந்து கடலையோ பிறந்து கடல்லையோ வாழ்ந்தவன் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவர் ஒன்றும் முடியாத போது இப்போ சொன்னபோது இவரால் என்ன பண்ண முடியல, பேச முடியல. தேவன் அற்புதம் செய்கிறவன்னு தெரியும். நல்லா பாருங்கள், இதுதான் சத்தியம். தேவன் அற்புதம் செய்கிறவர், தேவன் வல்லமையுடையவர் எல்லாம் நமக்கு தெரிஞ்சால் கூட நமக்கு பலம் இருக்கிற வரைக்கும் அதை அவ்வளோவா நம்ப மாட்டோம் நம்ம. அல்லேலூயா. சும்மா லைட்டாக ஆடி போயிடுவோம். ஆனால் ஒன்றும் இல்லாமல் போகும்போது தான் அதை நம்புவோம். அமைதியாகிறான், எங்கன்னா பேசுனா பேசுற வலது பக்கத்தில் போடணும் போது அவன் வலது பக்கத்தில் வலையை போடுகிறான். ஆமென். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்களா? இதுவரை அவன் வாழ்க்கையிலே பிடித்திராத மீன் அவன் மாத்திரமல்ல, அந்த கடலிலே ஒருவரும் அப்படிப்பட்ட மீனை இதுவரை பிடித்ததே கிடையாது. ஒரே அட்டம்ப்டில் ஆமென், வலை கிழிகிற அளவுக்கு மீன் வருது. அவனால் இழுக்க முடியல. சைகை காட்டி நண்பர்களை கூப்பிடுறான், கூட சேர்ந்து இழுத்து போடுறாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவன் ஆச்சரியத்தினால் பைபிள் சொல்லுது பிரமித்து போனான். பிரமித்து போய் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசுகிறான். அனதமாக பேசுகிறான், தயவுசெய்து இங்கேருந்து போயிடுங்கன்றான். ரைஸ் கார்டு பிரமித்து போனான். என்னடா இது, இப்படிலாம் ஒரு அற்புதம் நடக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வெறுமையான படகு நிரம்பும், உங்கள் வெறுமையான வாளை நிரம்பும். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? உங்கள் வெறுமையை மாற்றுகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் சுய பலனை நம்பிடாதீங்க. படகை ஓட்டுங்க, வலையை போடுங்க, ஆனால் தேவனை நம்புங்க. தேவன் சொல்லுறபடி வலையை போடுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்கள் டெக்னிக், உங்கள் அறிவு அதெல்லாம் செய்யாதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், படகு எப்போல்லாம் எம்டியாக இருக்குதுன்னு தெரியுதோ அப்போ ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துரு.
ஹே ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாய் நிரப்பி உங்கள் வெறுமையெல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? நான் இப்படி சொல்கிறேன், உங்கள் போட், உங்கள் படகு நிரம்பும், உங்கள் வலை நிரம்பும். உங்கள் தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ஒவ்வொரு முறை போடும் போதும் அது நிறைவாக தான் நீங்கள் எழுப்பீங்க. நீங்கள் வீட்டுக்கு வெறுமையாக போக மாட்டீங்க. ஹல்லேலூயா. அள்ளி தூங்குற விதையை கொண்டு போகிறவன் கண்ணீரோடு தான் கொண்டு போவானா? ஹல்லேலூயா. ஆனால் திரும்பி வரும்போது கம்பீரத்தோடு வருவான். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்து. இனி நீங்கள் ஒரு நாளும் வீட்டுக்கு வெறுமையாக திரும்பி வர போகிறது இல்லை. ஆமென். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியே போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கடைசி ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தீர்க்கதரிசன புத்திரரின் மனைவி, அவளுடைய காரியத்தை நீங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம் வாசிக்க வேண்டாம். தீர்க்கதரிசி எலிசாவின் இடத்தில் போய் அவன் சொல்லுறான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஸ்டோரி ஃபுல்லாக சொல்கிறேன். 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் இப்போ சொல்ல அவன் அங்கே போகிறான். போய் சொல்கிறா, ஆண்டவரே, என் கணவன் செத்து போயிட்டான். அவன் உம்முடைய தீர்க்கதரிசன பள்ளியில் படித்தவன், இருந்தவன், ஊழியம் செஞ்சவன், உங்ககிட்ட தான் இருந்தான். இப்போ மறிச்சு போயிட்டான். இப்போ எனக்கு கடன் அதிகமாகிடுச்சு. கடன் கொடுத்தவன் இப்போ வந்து கடன் கேட்குறான். என் பிள்ளையும் அடிமையாக கொண்டு போக பார்க்குறான். நான் என்ன செய்து தெரியாமல் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்னு சொல்லும்போது ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அவன் என்னதம்மா செய்கிறான்? 4ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் வீட்டை போய் வாசித்து பாருங்கள். ப்ரைஸ் கார்டு. அப்போது உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்குதுன்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், என்கிட்ட எண்ணெய் தான் இருக்குது. எவ்வளோ இருக்குது? ஒரே ஒரு குடம் இருக்குது. சரி வா அப்படின்னு போயிட்டு உள்ளே போய் வீட்டுக்குள்ளே நின்று அவன் சொல்லுறான், அயலாக பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் வெறும் பாத்திரத்தை வாங்கி வா அப்படின்னு சொல்லும்போது இவ போய் வாங்கிட்டு வரா. வாங்கிட்டு வந்து உள்ளே எல்லாம் வெறும் பாத்திரம் சுற்றி இருக்குது. நடுவில் ஒரே ஒரு குடத்தில் மட்டும் எண்ணெய் இருக்குது. சொல்கிற கதவை பூட்டுனா, கதவை பூட்டுதல் என்பது ஜபத்தை குறிக்கிறது. ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கள். விசுவாசம் இல்லா ஜபம் கிரியை செத்துது. ஆமென். கதவை பூட்டு, ஆனால் அதுக்கு முன்னாடி வேலை செய். பாத்திரங்களை வாங்கினு வா, உள்ள வை. இப்போ கதவை பூட்டு. ஒன்றுமே செய்யாமே ஜபம் பண்ணி தான் ஒன்றும் நடக்காது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. பாத்திரத்தை சுற்றி வச்சுரு, கதவை பூட்டியாச்சு. இப்போ சொல்கிறா எலிசா சொல்கிறான், அந்த ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் எடுத்து அந்த எல்லா பாத்திரத்தையும் ஊற்று. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். அவள் அப்படியே கீழ்ப்படிந்தாள். அதை எடுக்கிறா, ஊத்துறா. ஆமென். ஒரு குடம் நிரம்பியது. ஆனால் அவள் கையில் வைத்திருக்கிற குடம் குறையவே இல்லை. அடுத்த குடத்தில் விட்டுகிறாள். அடுத்த குடமும் நிரம்பியது. ஆனால் அவள் கையில் வைத்திருந்த குடம் வெறுமையாகவே இல்லை. கையை தட்டி ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. ஆமாம், நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இங்கே பிரச்சனை? நான் கொடுத்தனா எனக்கு இல்லாமல் போயிடுமே. நான் கொடுத்தனா நீ ஆண்டவருக்கு கொடுக்குறதே நீ இப்படி யோசிக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு எப்படி தான தர்மம்லாம் செய்வேன்னு தெரில. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்கள். தசமபாகத்தில் 2 வகை இருக்குது. ஒன்று ஊழியக்காரருக்கு சர்ச்சு கொடுக்குறது, இன்னொன்று தான தர்மம் செய்கிறது. ஆமீன் சொல்கிறீங்களா? ஆமாம், அதெல்லாம் நம்ம படிக்கணும். நிறைய காரியம் இருக்குது. நம்ம ஆண்டவர் கொடுத்தே உணவு கொடுக்க முடியல. எப்போ அதை செய்ய போகிறோம்? சரி போகட்டும். ஆகவே கவனிங்க, நமக்கு என்னென்னா நம்ம குடத்தில் இருக்கிறத நமக்கு இருக்கிறத ஒரு குடம், இதை ஊற்றிட்டா நம்மளதில் இல்லாமல் போயிடுமே நினைக்கிறோம். அதான் இல்லை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இறைக்கிற கிணறு ஊறிக்கொண்டே இருக்கும். ஆமே. அப்போ எல்லாத்துலேயும் ஊற்றுறான், எல்லாம் குடம் நிறைஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. இந்த குடம் வெறுமையாகலை. ஆமே. எல்லா குடமும் நிறைஞ்சிச்சு, என் குடம் வெறுமையாயிடுச்சு. இங்கே வந்து பப்ளிக் சேவை இங்கே செய்ய வரல நீ. ஆமேன்னு சொல்லும்போது ஆண்டவரை நம்பி வந்திருக்கிற. ஆமே. வெறுமையாக இருந்த எல்லா குடமும் நிரம்பிடுச்சு, இந்த குடமும் வெறுமையாகலை. கைகளை உயர்த்தி நல்லா ஒரு ஆமேன்னு சொல்லுவாங்களாம். உன்னால் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, நீயும் ஆசீர்வாதமாக இருக்கிற. நிறைய பேர் புலம்புறதுன்னா தெரியுமா? என்கிட்ட இவ்வளோ இருந்ததுங்க, நான் என் தங்கச்சிக்குள்ளே குத்துட்டேன், தம்பிக்குள்ளே குத்துறேன், அப்பாக்குள்ளே செஞ்சுட்டேன், அம்மாக்குள்ளே செஞ்சுட்டேன், பங்காளிக்குள்ளே செஞ்சுட்டேன், இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைங்க. கேள்விப்பட்டுக்கிறீங்களா கதையெல்லாம்? பாதி பேர் இப்படி தான் ஆசை அழிச்சிருப்பாங்க. ஆமென். ஆனால் பாருங்கள், அப்படி இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அப்படி இல்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல, நீங்கள் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மற்றவர்களை நிரப்பிக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய கூடம் வெறுமை ஆகாது. நீங்கள் எப்பொழுதும் நிரம்பி இருப்பீர்கள். ஹல்லேலூயா.
உங்கள் கடன் தொல்லையிலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் தரப்போகிறார். ஏன் வெறுமை கடன், ஏன் வெறுமை வேலையில் ஆசீர்வாதம் இல்லை, ஹல்லேலூயா, இதெல்லாம் இன்றைக்கி மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமாம்? ஏன் வெறுமை, அடிமைத்தனம், ஆமாம், இதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்கள் வெறுமையை மாற்றி உங்களுக்கு அதற்கு தடையாக இருக்கிற காரணமாக இருக்கிற கடன்கள்லாம் கர்த்தர் மாற்ற போகிறாரு. உங்கள் வேலையில் ஒரு பெரிய பலனை தந்த ஆசீர்வாதங்களை தரப்போகிறாரு. உங்களை அடிமைப்படுத்தியிருக்கிற சத்துருவை கர்த்தர் அழிக்க போகிறாரு. உங்கள் வெறுமை மாறும், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும், நீங்கள் வெறுமையாய் போவதில்லை, உங்கள் படகு நிரம்பும், உங்கள் வலை ஹல்லேலூயா கிழிகிற அளவுக்கு நிரம்பி இருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நின்று, ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்புவிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஷபரகதரலரன ஆண்டவர் சமத்தை சொல்லலாம். ஆண்டவரே என் வெறுமையை மாற்றுங்க ஆண்டவரே. ஓரகதரல ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆழத்தில் இருள் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் அங்கே தேவன் இருந்தார், அங்கே இயேசு இருந்தார், வார்த்தை இருந்தது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே வெளிப்படையாக உலகத்தில் இருக்கிறார். அந்த ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு இருந்தார். இருள் இருக்கட்டும், ஆழத்தில் இருந்துட்டு போட்டோம், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? தேவன் பேசினார். ஆமென். தேவன் பேசினார். ஹல்லேலூயா. ஒழுங்கின்மை மாறுபடி தண்ணீரெல்லாம் இந்த பக்கம் வா, வெட்டாந்தரம் உண்டாகட்டும், வெளிச்சம் வரட்டும், இரவில் ஆள சிறிய சுடர், பகலில் ஆள பெரிய சுடர், அது இது ஜாதி ஜாதியா அப்படியே ஒழுங்குபடுத்தி பேசுகிறாரு. பேசும்போது ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டு வந்த ஆவியானவர் அந்த ஒழுங்கின்மையெல்லாம் மாற்றுறாரு. இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் பேசியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை ஒழுங்கின்மையாக மாற்ற போகிறாரு. உங்கள் வெறுமையெல்லாம் மாறப்போகுது. உங்கள் வெறுமைக்கு காரணமாக இருக்கிற உங்கள் பையனாக இருக்கலாம், உங்கள் கணவனாக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம், வேலைக்கு போகாமல் இருக்கலாம், சம்பாதிக்காமல் இருக்கலாம், சப்போர்ட் பண்ணாமல் இருக்கலாம். இன்றைக்கி எல்லா சூழ்நிலையும் மாறப்போகிறது. அல்லது யாரோ ஒருத்தர் உன்னை அடிமைப்படுத்தி உனக்கு வேலையை மட்டும் வாங்கி சம்பளம் கொடுக்காமல் இருக்கலாம். அல்லது நீ பிரயாசப்பட்டு ஒன்றுமே உனக்கு கிடைக்காம இருக்கலாம். மற்றவங்களாம் வலை போடுறான், கிடைக்குது, உனக்கு வலை போட்டால் கிடைக்க மாட்டுது, சோர்ந்து போய் வந்திருக்கிறியா? இன்றைக்கி ஒருமையை மாற்றுகிற தேவ பிரசனம் இறங்குகிறது. தேவ பிரசனம் இறங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. Thank you Jesus. Hallelujah. எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே நான் இந்த வார்த்தைகளை நம்புகிறேன், இந்த மாதத்துல வெறுமையை மாற்ற போகிறீங்க ஆண்டவரே, உண்மை நம்பி நான் பிரயாசப்பட போகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய வார்த்தையின்படியே வளையப்பட போகிறேன். Thank you Jesus. எத்தனை பேர் சொல்கிறீங்க? ரகதரலா பாராதா. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. சொல்லுங்க எல்லாரும். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை. கண்ணை மூடி பாடணும். பெரும் கையா நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, பெரும் கையாய் நான் கடந்து வந்தேன். உம்மை துதிப்பே. நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்க கையை தட்டி கைவிடல. ஆண்டவரை நம்பி வலைய போடுங்க. நிச்சயமா ஆண்டவரை கைவிட மாட்டான். உங்க வெட்கங்களை மாற்றுவா. உங்கள் காயங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார் என்று சொன்னால், அவர் காயப்பட்டு உங்களோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இரத்தத்தினாலே உடன்படிக்கை. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கீனை எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், காலங்கீனை எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி. உடன்படிக்கை
எல்லாம் கண்களை திறந்து காணிக்க போட்டுடலாம். காணிக்க கொண்டு வந்து காணிக்க போட்டுடலாம். லோகே எல்லோகே எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தி. பரதேசியாய் வெறுமையாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஆமென். வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். வேண்டினதெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தீர். பரதேசியா நீ இன்வெஸ்ட் பண்றது, நீ நடக்கிறது, நீ போறது, நிற்கிறது எல்லாம் வீணாவாது. அதையெல்லாம் சுதந்திரமாக்கி தருவா. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தாந்தி. எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல. உம் தயவு என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன். இரு பரிவாரங்கள் எனக்கு தந்து. வெறும் கையா அடுத்த மாசம் முதல் நாளை நம்ம நிற்கும் போது நான் வெறும் கையா கடந்து வந்தேன்னு சொல்ல மாட்டோம். பரிவாரங்களோடு கூட வந்து நிற்போம். சாட்சிகளை சொல்லுவோம். கர்த்தர் உங்கள் வலைகளை நிரப்பினதையும், கர்த்தர் உங்கள் படகை நிரப்பினதையும், கர்த்தர் உங்கள் கடன்களை தீர்த்ததையும், கர்த்தர் உங்கள் அடிமைத்தனத்தை உடைத்ததையும் நீங்கள் சாட்சிகளாய் சொல்லுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. சாட்சிகளாய் சொல்லுவீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே. இதாவே இப்படியா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதத்துக்கான தேவையை சந்தியும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் செய்ய இருக்கிற ஒவ்வொரு பிரயாணங்கள், அலுவல்கள், கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கடன் வாங்கக்கூடாது தான், ஆனால் சூழ்நிலை நிமித்தம் கடன் வாங்கியிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த கடன்களை செலுத்த முடியும் பிள்ளைகளுக்கு தேவையை சந்திப்பீராக. லோன் கட்ட தேவையை சந்தியும் ஆண்டவரே. அப்பா டியூ கட்ட தேவையை சந்தியும் ஆண்டவரே. இஎம்ஐயில் எடுத்த எல்லா பொருட்களையும் கட்டுவதற்கு தேவையை சந்தியும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கேஸ் சிலிண்டர் போன்ற ஆண்டவரே தேவையை சந்திப்பீராக. கரண்ட் பில் கட்டுவதற்கு தேவையை சந்திப்பீராக. பெட்ரோல் டீசல் தேவையை சந்திப்பீராக. ஆண்டவர் பிள்ளைகளுடைய ஃபீஸ் தேவைகளை, ஃபீஸ் கட்டுவதற்கான தேவையை சந்திப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அத்தியாவசிய தேவைகள், சாப்பிடுறதுக்குள்ள வழி இல்லை, ஐயோ நான் என்ன போட போறேன் நின்ற நிலைமைகள் இந்த மாதத்தினுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாதப்பா. தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து ஆச்சரியமும் அதிசயம் பிரகாரமாக பிள்ளைகளை நடத்துவீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல உடல் சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஒரு 5 நாள் வேலைக்கு போகலன்னா ஆண்டவரே நாங்கள் அங்கே வாங்கி வச்சிருக்க கடனெல்லாம் ஆண்டவரே அது வட்டிக்கு மேலே வட்டி ஆகி கட்ட முடியாமல் திணறி கொண்டு இருக்கிற நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆகவே ஆண்டவரே சம்பாதிப்பதற்கு நல்ல சரீர சுகத்தை தாரும் ஆண்டவரே. ஓ 8-18 வசனத்தின் பிரகாரமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு வேலனை பெருக பண்ணுகிற கர்த்தர் சரீரத்தில் வேலனை சுகத்தினை கட்டளிடும்படி ஆட்சேபிக்கிறான் ஆண்டவரே. பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்வார்களாக. அநேக நல்ல காரியங்கள் இந்த மாதத்தில் நம்ம குடும்பத்தில் நடக்கட்டும். நல்ல நற்செய்தியை நம்முடைய பிள்ளைகள் கேள்விப்படுவார்களாக. தீமைகள் அகன்று ஓடுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடு கூட இவர்கள் புறப்பட்டு போவார்களாக. ஓ நம்பிக்கையோடு கூட இவர்கள் புறப்பட்டு போவார்களாக. ஒரு வேலை ஸ்தலங்களை, தொழில் கூடங்களை,
ஆண்டவரே எதில் வேலை செய்கிறாங்களோ அந்த பொருளை, அந்த மிஷினை, அந்த காரியங்களை எல்லாத்தையுமே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். வாகனத்துமே நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ஆண்டவரே சபையில் சுகவீனமாக இருக்கிறவர்களாம் சுகமடைவார்களாக. பிசாசு கட்டுகள் போராட்டத்தோடு கூட இருக்கிறவர்கள் விடுதலையாவார்களாக. இந்த மாதத்தில் தொந்தரவு இராதபடி அவர்கள் வாழட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகள் மந்த புத்தியெல்லாம் எடுத்து போன ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்வமே இல்லாத இருக்கிற பிள்ளைகளுடைய எண்ணங்கள்லாம் மாறட்டும். இந்த மாதத்தில் ஆர்வமாய் பள்ளிக்கு போவார்களாக. ஆண்டவரே கல்லூரி படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை தாரும் ஆண்டவர். வாலிப பிள்ளைகள் பரிசுத்தமாய் சாட்சியாய் பெற்றோர்களுக்கு மகிமையாய் வாழ்வார்களாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆவிக்குரிய ஜீவித்திலும் ஆண்டவரே பிள்ளைகள் வளரட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களாய் சாட்சிகளாய் பரிசுத்தமானாய் ஆண்டவரே வாழட்டும். ஆண்டவரே கர்த்தரை தேடட்டும். ஆண்டவரே ஊழியங்களை செய்யட்டும். ஆண்டவரே அப்பா நல்ல ஆராதனை வீரர்களாக வைங்க, நல்ல ஜெபிக்கிறவர்களாக வைங்க. அப்படி முகத்தை பார்க்கும்போது அந்த ஜெப பிரசனம் தெரியணும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். குடும்பத்தில் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய நபர் இவர்கள் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு, சொந்த பந்தங்களெல்லாம் அவர் பார்க்கும்போது இவங்க உண்மை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற அளவுக்கு, நீ ஆண்டவரை போனதுனால் நல்லா இருக்கிறன்னு சொல்லுகிற அளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் வைராக்கியத்தையும் வாஞ்சையும் ஆண்டவரை ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரை கட்டளையிடுவீராக. ஓ நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. சீர் பொருந்தாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவ பழக்க வழக்கில் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தவறான விதங்களில் இழுக்கப்படுகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். அவள் பின்னணியில் கிரியை செய்கிற எல்லா சத்துருக்களிலும் அழிக்கப்படுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு பரிசுத்த சந்ததியாக இந்த சபையில் இருக்கிறவங்களாம் எழுப்புவார்களாக. ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மூலமாக ஒரு எழுப்புதல் தீ பற்றி பிடிப்பதாக. இந்த நத்தம் பகுதி முழுவதும், குன்றத்தூர் பகுதி முழுவதும், குன்றத்தூர் ஆண்டவரே தாலுகா முழுவதிலும் ஒரு பெரிய உயிர்மிச்சு உண்டாவதாக. ஆவிக்குரிய எழுச்சி உண்டாவதாக. ஆண்டவரே இந்த பகுதியில் இருக்கிற விபச்சார ஆவி ஓடுவதாக. குடியின் ஆவி, போதை வஸ்துகளின் ஆவி ஒழிவதாக. தற்கொலை ஆவி மறைவதாக. மந்திர தந்திரங்கள் ஒழிவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய ரட்சிப்பை காணட்டும். அது எங்கள் மூலமாய் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். இந்த மாதவர்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஸ்தோத்திரம் சொல்லியே துதிச்சு பாடியே ஆண்டவரே அவைகளை மேற்கொள்ள வேண்டிய கிருபை எனக்கும் எங்களுக்கும் தருவீராக. அந்த ஒவ்வொரு மேலும் விசேஷத்தை கிருபை புது பலன் தாங்கிக் கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை